விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution. அண்மை செய்தியை பார்க்கிறோம். மக்களவை தேர்தல் தோல்வி குறித்து இரண்டாவது நாளாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. சிவகங்கை தொகுதிக்கு ஆலோசனை தொடங்கிய நிலையில் வேலூர் நிர்வாகிகளுடனும் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெறுகிறது. காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி நிர்வாகிகளோடு நேற்று EPS ஆலோசனை நடத்தியிருந்தார். கட்சியில் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியிருக்கிறார். இரண்டாவது நாளாக மக்களவை தேர்தல் தோல்வி குறித்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், 13வது தோல்வி, மக்களவை தேர்தல் தோல்வியோடு சேர்த்து விக்கிரவாண்டியிலும் இடைத்தேர்தலை அவங்க புறக்கணிச்சாங்க பல்வேறு காரணங்களை சொல்லி. ஆனால் பொதுவாக அரசியல் நோக்கர்களுடைய பார்வை மீண்டும் ஒரு தோல்வியை தவிர்ப்பதற்காக அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இந்நிலையில என்னென்ன நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையில இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன அம்சங்கள் விவாதிக்கப்படுது தோல்வியை தவிர்க்க? சிவகங்கை மக்களவை தொகுதிக்கான கலந்துரையாடல் கூட்டம். அங்கு 6 MLA தொகுதி இருக்கு. அந்த தொகுதியில யார் ஜெயிச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா கார்த்தி சிதம்பரம் ஜெயிச்சிருக்காரு. ஏன் ஜெயிச்சிருக்காரு? அங்க இருக்கக்கூடிய 1200 வாக்குச்சாவடியிலையும் ஒவ்வொரு வாக்குச்சாவடி வாரியாக அதிமுக பெற்ற வாக்குகள் எவ்வளவு, 3வது அணி பெற்ற வாக்குகள் எவ்வளவு, காங்கிரஸ் பெற்ற வாக்குகள் எவ்வளவு, எந்தெந்த இடத்துல பூத்துல பிரச்சனை இருக்கு, அது பத்தி ஆலோசனை பண்றாங்க. இதுல எடப்பாடி 4 விஷயங்களை சொல்லி தொண்டர்களை தற்போது எழுச்சி செஞ்சிட்டு இருக்காரு. அதுல முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா, துரோகத்தை வீழ்த்தி இருக்கிறோம். முதல் முறையா பொதுச் செயலாளரை எந்த பிரச்சனையும் கட்சிக்குள்ள இல்ல, கோஷ்டி பூசல் இல்ல, எனவே துரோகத்தை வீழ்த்தி இருக்கிறோம். இரண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த தேர்தலில் MP தேர்தலுக்கும் MLA தேர்தலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. கடந்த எம்ஜிஆர் இருக்கும் போதே 1980லேயே MP தேர்தலில் தோத்து இருந்தாலும் MLA எலெக்ஷன்ல ஜெயிச்சு CM ஆயிடுறாரு எம்ஜிஆர். எனவே டிஃபரெண்ட் இருக்கு, நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. இது போன்று அது மட்டும் இல்லாமல் அதிமுகவிற்கு என்று பிரதமர் வேட்பாளர் யாரும் அறிவிக்கல, அதனால ஒரு லேக் இருக்கு அப்படின்றத சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இது போன்ற காரணங்கள், மைனாரிட்டி ஓட்டு ஃபர்ஸ்ட் டைமா பிஜேபியில இருந்து வெளியே வந்தனால இப்பதான் நம்மள நம்ப தொடங்கி இருக்காங்க. இதை நம்ம அப்படியே கொண்டு போனோம்னா மைனாரிட்டி ஓட்டு நம்மளுக்கு வரும் அப்படின்றத சொல்லி 4 விஷயங்களை சொல்லி ஒவ்வொரு தொண்டர்கள்ட்டையும் அந்த எழுச்சியை சொல்லிட்டு வராரு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு 2 நாட்களுக்கு முன்பு இணைகிறது மீண்டும் TTV, OPS, சசிகலா போன்றவர்களெல்லாம் இணைக்க வேண்டும் என்ற ஒரு டாக் இருக்குது. அதுக்கும் முற்றுப்புள்ளி ஆங்காங்கே வைக்கப்படுகிறது. ஏன்னா ஒரு சில தொண்டர்கள் நம்ம கூட பார்க்கலாம், பார்ட்டி ஆபீஸ்ல என்ன மாதிரியான ஒரு நிலவரம் இருக்கு அப்படின்றத கட்சி நிர்வாகிகள், அடுத்ததாக போகக்கூடிய மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள் முன்கூட்டியே அமர்ந்திருக்காங்க. இன்றைக்கு வேலூர், திருவண்ணாமலை தொகுதியில ஏன் தோத்துச்சு அப்படின்றது குறித்தும் ஆலோசனை பண்ண போறாங்க. இது போன்று அதாவது இன்னொன்னு சொல்றாரு எடப்பாடி, 7.5% அதாவது அரசு பள்ளியில படித்த மாணவர்களுக்கு அந்த MBBS, BE போன்ற அட்மிஷன்ல கிடைக்கிறதுக்கு காரணம் ADMK தான். இது போன்ற ADMK கவர்மெண்ட்ல கொண்டு வந்த திட்டங்களை கொண்டு போய் சேருங்க அப்படின்றதே ஒரு சொல்றாரு. ஒவ்வொரு தோல்வியில இருந்தும் ஒரு பாடத்தை கத்துக்கணும். அந்த அடிப்படையில நம்ம என்ன தவறு செஞ்சிருக்கோம், எங்க சரி செய்யணும், நீங்க சொல்ற ஆலோசனை இருக்க சொல்லுங்க, அடுத்த முறை அதை நம்ம சரி செய்யலாம் அப்படின்றத சொல்றாரு. அது மட்டும் இல்லாம கூட்டணி குறித்தும் வரக்கூடிய காலங்களில் கூட்டணி இன்னமும் ஒரு வலுவான கூட்டணியே கட்டமைக்க போறோம். நாங்க கூட்டணி சார்ந்த விஷயத்தெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், மீதி விஷயத்த நீங்க களத்துல இறங்கி வேலை செய்யக்கூடிய பணிகளை நீங்க பாருங்க அப்படின்றத எடப்பாடி சொல்லியிருக்காரு. நம்முடைய ஒளிப்பதிவாளர் இங்க இருக்கிற மூடு என்னன்றத, அதாவது தேர்தல் முடிவுகள் 1 மாசம் ஆயிருந்தாலும் கூட அதில் இருந்து சில விஷயங்களை கற்றுக்கொண்டு இது போன்ற விஷயங்கள் DMK-லையும் நடந்திருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது, கடந்த காலங்களில் பார்க்க முடிகிறது. இதுதான் அதாவது 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்ற MP தேர்தலில் ஃபுல் ஸ்வீப் பெற்ற அதிமுக, அதாவது 37 இடங்கள், தருமபுரி, கன்னியாகுமரி தவிர 37 இடங்களில் வெற்றி பெற்ற அதிமுக தற்போது ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. குறிப்பாக கன்னியாகுமரி போன்ற இடங்களில் டெபாசிட் இழந்திருக்கிறது. இது போன்ற 3வது இடத்திற்கு பல இடங்களில் சென்றிருக்கின்றன. இது போன்ற தரவுகளை வைத்துக் கொண்டு தான் தற்போது இந்த ஆலோசனை நடைபெற்றிருக்கிறது. இதுல மாநில அளவில் இருக்கக்கூடிய 7 நிர்வாகிகள் மட்டுமே பங்கேற்றிருக்கிறார்கள். மற்ற அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் வேட்பாளர்களும் அந்த களத்தில் என்ன நடந்தது, யார் யாரெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கல, லோக்கல்ல வட்ட செயலாளர் கொடுக்கலையா, ஊராட்சி செயலாளர் தெரியலையா, அல்லது கிளை ஒன்றிய செயலாளர்கிட்ட பிரச்சனையா, கேண்டிடேட்டால பிரச்சனையா, 3வது அணி போட்டதால பிரச்சனையா, அங்க TTV கேண்டிடேட் நின்றதால பிரச்சனையா, என்ன மாதிரியான கேண்டிடேட் பிரச்சனை என்பன போன்ற பல்வேறு விஷயங்களை அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது குறித்து குறிப்பாக வரக்கூடிய 19ஆம் தேதி வரை இந்த ஆலோசனை என்பது நடைபெற இருக்கின்றது. திலகவதி.
இப்போதிருந்து நடைபெறக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் 2026 நோக்கிய நகர்வு தான், அதனை புரிந்து கொள்ள முடிகிறது. உங்களுடைய கள விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution.